கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அதிமுகவுக்குள்ள அஜித் எப்படின்னு வந்தாரு? அதாவது ஒண்ணு கேட்டுக்க, பெரும்பாலும் அஜித் ரசிகர்கள் நான் இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தல அஜித் நான் மந்திரியா இருக்கும் போதே பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தியும் அஜித் தல அஜித்தை பத்தி நான் பேசியிருக்கேன். இது தல, அது மலைன்னு இருக்கேன். அப்போ அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலையும் அஜித் மேல ஒரு பாசம் உண்டு. அதிமுக அஜித் ரசிகர்கள் பல கட்சியில் இருப்பாங்க. ஆனா பெருவாரியான 80% 90% ரசிகர்கள் அதிமுக தான் இருப்பாங்க. அதனால அவங்க விரும்பி கொடுக்குறாங்க. அவங்க விரும்பி போட்டா கொடுக்குறாங்க. அதை எடப்பாடியார் வாங்குறாரு, ஏன்டையும் கொடுப்பாங்க, வாங்குறாரு. அதே மாதிரி விஜய் ரசிகர்களும் எங்கிட்ட இருக்காங்க. தெரியல, நீங்க தான் என்ன புதுசு விஜய் ரசிகர்கள் எங்கிட்ட இருக்காங்க. அதிமுக நிறைய பேர் இருக்காங்க. எட்டலைக்கு எனக்கு வேலை பார்த்தவங்க நிறைய இருக்காங்க. இந்த தேர்தலில் எனக்கு வேலை வைக்கிறாங்க. இல்ல, செம்மலை ஒரு தடவை சொன்னாரு, அவர் ஒரு எலெக்ஷன்ல வின் பண்ணது காரணமே விஜய் ரசிகர்கள் தான். ஆமா, நான் எனக்கு 2011 விஜய் ரசிகர்கள் கடுமையா வளர்த்தாங்க. 2011 எனக்கு விஜய் ரசிகர்கள் எனக்கு கடுமையா வளர்த்தாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன். அது அவங்க அப்பா நடிகர் விஜயனுடைய அவங்க அப்பாட்டே சொல்லியிருந்தாரு, சந்திரசேகர். நான் செய்தித்துறை மந்திரியாக இருக்கும்போது என்னை பார்க்க வந்தாரு. அவங்க ஒரு படம், சினிமா படம், இந்த படமா ஒரு படமே, ஒரு பட பிரச்சனை சம்பந்தமா என்கிட்ட பார்க்க வந்தாரு. துப்பாக்கி கள்ளத்து பேர் 2 பட பிரச்சனை ஓடிச்சு. அப்ப அந்த படம் ரிலீஸ் ஆன காலதாமம் வச்சு அதை அம்மாட்ட சொல்லி நான் இது பண்ணக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்ப நான் சொன்னேன், அண்ணே தம்பி விஜயனுடைய ரசிகர்கள், நம்ம ரசிகர்கள் என்னுடைய வெற்றிக்கு கடுமையாக வேலை செஞ்சாங்க. அப்போ விஜய் நற்பணி மன்றம் வச்சிருந்தாங்க, எனக்கு கலப்பணி ஆட்டினாங்க. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். இப்பயும் விஜய் அரசியலுக்கு வர்றதுனால தப்பு இல்லை. அதனால அவங்களுடைய வரட்டும் சேட்டோம். கள நிலவரம் அறிஞ்சு அவர் பேச மாட்டாரு. எங்களுக்கும் திமுக தான் போட்டி இருக்கிறத யாராவது ஊருக்கு ரசிப்பாங்களா? அதிமுக திமுக தான் போட்டின்னு ஊர் உலகமே தெரியும். நேத்து கூட திரும்ப சொல்றாரு. அது சும்மா கிண்டல், கேலித்தனமான பேச்சு. அதை யார் ரசிக்கல. இவர் தேர்தலில் நிக்கிறாரா இல்லைன்னா விளையாடுறாரான்னு தெரியாம இருக்கு. ஒரு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. இல்ல, இப்ப அதிமுக மிகப்பெரிய ஒரு ஆலமரம், அதை மறைச்சு திமுகவும் தாவேகாவும் தான் சொல்றாரு. எப்படி மறைக்க முடியும்? அவர் மறைக்க முடியுமா? வானத்தை திரையை போட்டு மறைக்க முடியுமா? 32 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அதிமுக, ஆள போகின்ற கட்சி அதிமுக. நாங்க எத்தனை 39 பார்லிமெண்ட்ல எம்பி, அத்தனை எம்பியிலும் வெற்றி பெற்றோம். 39 எம்பியிலும் வெற்றி பெற்றோம். டெல்லியிலேயே ஒரு காலத்துல அதிமுக தயவு இல்லாம பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அப்படி ஒரு கட்சி. எல்லாமே ஒரு காலம் இல்ல, இப்ப நடந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இல்லாம போச்சுல. எடப்பாடி இருக்கும் போதே 39 எம்பி இருந்தோமே. எடப்பாடி விட்டு வந்த தலைமையில அவர் சந்திக்கும் பொழுது அவர் சந்தித்த எந்த தலைவரும் எடுத்த உடனேயும் மிகப்பெரிய வெற்றியை இந்த காலத்தில் பெற முடியாது. இந்த காலத்தில் உழைத்துதான் பெற முடியும். ஏன்னு சொன்னால் இது கம்ப்யூட்டர் காலம். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட அடுத்த செகண்ட், அப்படி சொல்ல முடியுப்பா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட அடுத்த செகண்டே பத்திரிகைகள், மீடியாக்கள் அடுத்த நொடியே உலகம் முழுக்க போயிடும். அதனால இன்னைக்கு அதிமுக பலமா இன்னைக்கு வலுவா கட்சி நிக்குது, ரெட்டலை நிக்குதுன்னா எடப்பாடி என்ற ஒரு தலைவன் பொறுப்பு கட்சி வந்ததுனாலதான். வேற யார்கிட்ட போயிருந்தாலும் இந்த கட்சியை காணாமல் ஆகிட்டு போயிருப்பாங்க, அழிச்சிட்டு போயிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது அடை வச்சிருப்பாங்க, இல்லாட்டா மொத்தமா குத்தை விட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு எம்ஜிஆருடைய புகழை, அம்மாவுடைய புகழை, அவருடைய வழியில் வந்த பச்சை தமிழர், புரட்சி தமிழர் எடப்பாடி சரியாக பிடித்திருக்கிறார். நீ சுற்றுப்பணம் போயிட்டாரா இல்லையா? தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று கிட்டத்தட்ட 200 தொகுதி, 193 தொகுதி, 196 தொகுதி சுத்திட்டாரு. போயிட்டாரா இல்லையா? இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் எந்த தலைவன் போயிருக்கா? எந்த தலைவன் சுற்றுப்பணம் பண்ணிருக்காங்க? ஸ்டாலின் அங்கங்க அவர் அங்க கவர்மெண்ட் பங்கனுக்கு மாவட்டத்துக்கு கொண்டு போறாரு, ஹெலிகாப்டர்ல போறாரு, இறங்குறாரு. எந்த மக்கள் செஞ்சாரு? இவர் கான்வாய் போட்டு ரோட்ல கிராமங்கள் நுழைறாரு. ஒவ்வொரு கிராமங்கள், நகரங்கள், பகுதி, வார்டு சுத்தி போயிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் களத்துல எதிரொலிக்குமா? கட்டாயமா பேசப்படுற பொருள். இன்னைக்கு போய் ஒரு சாதாரண கிராமத்து குக்கிராமத்துல போய் எடப்பாடி என்ன சூப்பர் ஸ்டாரா, சினிமா நடிகரா? கிடையாது. ஆனா இன்னைக்கு எடப்பாடியை பத்தி தெரியாத யார் இருக்காங்களா? 8 லட்சம் தமிழ்நாட்டு மக்கள் இல்ல, 5,67,00,000 வாக்காளர்கள் யாருக்காவது எடப்பாடி தெரியாம இருக்குமா? தொழில்நுட்பம் ரொம்ப தெரியல. எடப்பாடி படத்தை காட்டினா எடப்பாடி ஓட்டு யாரு? எடப்பாடி தான் ஓட்டு, ரெட்டலைக்கு தான் ஓட்டுன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு பலம் இல்லையா? விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார், ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், அஜித் ஒரு சூப்பர் ஸ்டார், புறத்தில் எம்ஜிஆர் மக்கள் தலைவர்.
இவங்களுக்கெல்லாம் வந்து உடனடியா எரிச்சாச்சுன்னா சினிமா என்ற வலுவான ஒரு ஆயுதம் மக்களை கவர்ந்தது. ஆனா எடப்பாடியார் போன்ற ஒரு தலைவர் வந்து இவ்வளவு வேகமா பிரபலமாவதற்கு அவருடைய உழைப்பு தான் காரணம். அவருடைய உழைப்பு ஒண்ணுதான் அவரை முன்னிலைப்படுத்தியிருக்கிறது. ஆகவே அவரை அதிமுக தொண்டர்கள் தாங்கி பிடிக்கிறாங்க. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.